வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ். நான் உங்கள் சக்தி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாலிட்டியில் நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசு, அதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மத்திய அரசு நம்ம இன்னொன்று சொல்லலாம் ஒன்றிய அரசு. தற்போது வந்து அதை என்ன சொல்கிறாங்க, ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது எங்கே கவர் ஆகுது அப்படின்னா 10th பாலிட்டியில் கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு உயர்ந்த அரசாங்க அமைப்பு வந்து நடுவண் அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட தலைமையகம், நடுவண் அரசோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு பகுதி 4 வந்து 52 பிரிவு 52லிருந்து 78 வரைக்கும் வந்து நடுவண் அரசோட நிர்வாகத்தை பற்றி கூறுது. இப்போ கொஸ்டின் கேட்கலாம். உதாரணத்துக்கு, இந்திய அரசியலமைப்பின் நிர்வாக பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது, பகுதி எதுன்னு கேட்கலாம். பகுதி எது? பகுதி 5 52லிருந்து 78 வரைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து, நடுவண் அரசு 3 அங்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. பாருங்களேன், இந்த மேப் பார்த்தாலே தெரியும். மேப்பு நடுவண் அரசு வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நிர்வாகம், இன்னொன்று வந்து சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்றம். சட்டமன்றம்னா நாடாளுமன்றம்னாலும் ஒன்று தான். இன்னொன்று வந்து நீதித்துறை. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நிர்வாகம் யார் யாருக்கிட்ட வருதுன்னா, முதல்ல வந்து நிர்வாகம் வந்து குடியரசுத் தலைவர், அவருக்கு கீழே துணை குடியரசுத் தலைவர், அவருக்கு கீழே பிரதம அமைச்சர், அவருக்கு கீழே தான் அமைச்சரவை குழு இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி சட்டமன்றம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சட்டமன்றம், சட்டமன்றங்கள் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஓகேவா? மாநிலங்களவை இது வந்து ராஜ்யசபா அப்படின்னும், மக்களவை வந்து லோக்சபா அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? மாநிலங்களவை ராஜ்யசபா, மக்களவை லோக்சபா. இதையுமே பார்த்துக்குங்க. மாநிலங்களவைக்கு லோக்சபானும், மக்களவைக்கு ராஜ்யசபானும் இப்படி மாற்றி மாற்றி பிரிச்சிடாமல் சரியாக பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்து, இதில் மொத்தம் 238 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களை தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுறவங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 543 உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதிநிதிகள். சரிங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எத்தனை பேர்? 543 பேர். இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷன் கூட இதுதானே நடந்துச்சு. ஸோ அதுதான். அடுத்து நீதித்துறை. இது வந்து நீதித்துறையில் முதல்ல இருக்கிறது யார்? இந்திய உச்ச நீதிமன்றம். அதுக்கு வந்து இந்திய தலைமை நீதிபதி. சரிங்களா? தலைமை நீதிபதிக்கு அடுத்து இந்திய தலைமை அந்த நீதிபதி தான். சரி, திரும்ப இங்கே ரிப்பீட்டடாக 2 இருக்காங்க, இது தேவையில்லை. சரிங்களா? ஸோ அடுத்து மற்ற நீதிபதிகள் எல்லாமே அவங்களுக்கு கீழே தான் வருவாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்திய குடியரசுத் தலைவர். முதல்ல குடியரசுத் தலைவரை பற்றி பார்ப்போம். இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் இதை பற்றி கேட்கறதுக்கான அதிக சான்சஸ் குடியரசுத் தலைவரை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ குடியரசுத் தலைவர் அவரை பற்றி சொல்கிற அந்த ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு எதுனா 53. சரிங்களா? மத்திய அரசின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். கேட்பாங்கப்பா, மத்திய அரசின் நிர்வாக தலைவர் யார்? மத்திய அரசின் நிர்வாக தலைவர் கொடுத்துட்டு பிரதமர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர் இப்படிலாம் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ மத்திய அரசின் நிர்வாக தலைவர் யார்? இந்திய குடியரசுத் தலைவர். பெயரளவில் மட்டுமே ஒரு அதிகாரம் படைத்தவர். இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? ஓகேவா? இந்தியாவின் முதல் குடிமகன் யார் அப்படின்னா அவரும் இந்திய குடியரசுத் தலைவர் தான். இவர் வந்து முப்படைகளின் தலைமை தளபதி. ஓகேவா? இவர் வந்து முப்படைகளின் தலைமை தளபதி. சட்டப்பிரிவு 32 படி வந்து குடியரசுத் தலைவர் வந்து நேரடியாகவோ அல்லது சார்நிலை அலுவலர்கள் மூலமோ அவரோட அதிகாரத்தை வந்து செயல்படுத்துவார். அதாவது அவராகவோ இல்லைன்னா அவங்க சார்ந்த அலுவலர்கள் மூலமாகவோ அதை வந்து செயல்படுத்துவார் அப்படிங்கிறாங்க. முதல் குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இது வந்து இவங்க தேர்தலுக்கு போட்டியிடுறதுக்கான தகுதிகள் என்னென்னு பார்த்தா, முதல்ல வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அதுதான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி 35 வயது வந்து உடையவராக இருக்க வேண்டும். அடுத்து, மாநில, மத்திய, உள்ளாட்சி அமைப்புகளில் ஊதியம் பெறும் எந்த ஒரு பதவியிலையும் அவங்க இருக்கக்கூடாது. அப்போ தான் அவங்க வந்து அதுக்கு எலிஜிபிள். அடுத்து, மக்களவை உறுப்பினராக தகுதி வேணும். ஓகேவா? மக்களவை உறுப்பினராக இருந்தால் மட்டும் தான் அவங்க அப்படி ஆக முடியும். அடுத்து, அவரின் பெயரை வந்து 50 வாக்காளர்கள், அதாவது 50 பேர் வந்து முன்மொழியவும் 50 பேர் வந்து வழிமொழியவும் செய்யணும். ஓகேவா? அதாவது அங்கே அமைச்சரவையில் இருக்கவங்க. சரிங்களா? ஸோ அடுத்து, பாராளுமன்றம் அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பாராளுமன்றம் அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் குடியரசுத் தலைவர் பதவி வந்து ஏற்கும் நாளில் வந்து அந்த உறுப்பினர் தவிர காலியானாக அறிவிக்கப்படும். அதாவது உங்கள் பதவி வந்து காலியானதாக அறிவிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பாக்ஸ் இருந்ததுப்பா. பாக்ஸ் டாபிக் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. நிறைய தடவை கேட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ புதுடெல்லி இந்த ராஷ்டிரபதி பவன் அப்படி இருக்கு இல்லையா, அதான் குடியரசுத் தலைவருடைய இல்லம். இது எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. குடியரசுத் தலைவர் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டால் புதுடெல்லியில் இருக்குது. அந்த இல்லத்துக்கு பேர் என்னென்னா ராஷ்டிரபதி பவன். ஓகேவா? இவர் இல்லம் வந்து அலுவலகம் 2 வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது. இது இல்லாமல் மேலும் 2 இடத்துக்கு வந்து இவர் வந்து வருடத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் போவார். ஸோ அந்த இடம் என்னென்னா வடக்கு சைடில் வந்து சிம்லா. ஓகேவா? வடக்கு சைடு சிம்லாவில் இருக்க
ரிட்ரீட் கட்டிடம், ஓகேவா? ரிட்ரீட் கட்டிடமும் தெற்கில் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதின்ற ஒரு இடத்துக்கும் தான் அவர் போவார், சரிங்களா? ஸோ அதே மாதிரி குடியரசுத் தலைவர் தேர்தல், ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். ஒற்றை மாற்று வாக்கு மூலமாக வீராசார பிரதிநிதித்துவத்தின்படி இவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வாக்காளர் குழுமம் வந்து மாநிலங்களவை, மக்களவை உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைநகர் டெல்லி, புதுச்சேரியோட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். தேசிய தலைநகர் மீன்ஸ் இந்த சிறப்பு அந்தஸ்து பெற்ற அந்த இதில் இருக்கு இல்லையா, புதுச்சேரி இந்த மாதிரி யூனியன் பிரதேசங்கள், ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் தான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க, ஓகேவா? பதவியேற்பு உறுதிமொழியை வந்து உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி தான் செய்து வைப்பார். ஸோ இதுவும் கேட்பாங்க அடிக்கடி. குடியரசுத் தலைவரை பதவியேற்பு பண்ணி வைப்பவர் யார் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஓகேவா? ஸோ அடுத்து இவங்க பதவி காலம் எத்தனைனா 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள் என்னென்னா நிர்வாக அதிகாரங்கள் பார்ப்போம். பிரிவு 77 படி மத்திய அரசு நிர்வாக நடவடிக்கை குடியரசுத் தலைவர் பெயரிலேயே மேற்கொள்ள வேண்டும். ஸோ நிர்வாக நடவடிக்கை யாரின் பேரில் மேற்கொள்ள வேண்டும்னா குடியரசுத் தலைவரின் பேரில். அதை பற்றி சொல்கிற சட்டப்பிரிவு எதுன்னு கேட்கலாம். எது அப்படின்னா சட்டப்பிரிவு 77. பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார், ஓகேவா? நீங்கள் இந்த மத்திய அரசு டாபிக் படிக்கும்போது அப்படியே மாநில அரசையும் ரெண்டே பார்த்துங்க, ஓகேவா? மத்திய அரசு மாநில அரசும் ஆல்மோஸ்ட் ஒன்றா தான் இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே எப்படி குடியரசுத் தலைவருக்கு வந்து பிரதம அமைச்சர் அந்த ஆலோசனை வழங்கி அதன்படி அமைச்சரவை கூடுமோ, அதே மாதிரி மாநில அரசில் வந்து ஆளுநருக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஆலோசனை வழங்குவார். இவங்களெல்லாம் நீங்கள் இந்த அமைச்சராக போடுங்க அப்படின்ற மாதிரி, சரிங்களா? ஸோ அதே தான் நீங்கள் இந்த 2 லெசனையும் கம்பேர் பண்ணி படிச்சிட்டிங்கனாலே முக்கால்வாசி மறக்காது, சரிங்களா? ஸோ அடுத்து அப்படிங்க நெக்ஸ்ட் வந்து உறுப்பினர்கள் துறைகளுக்கு வந்து ஒதுக்கீடு செய்கிறவர் யாரோட ஆலோசனை படினா பிரதம அமைச்சர் ஆலோசனைப்படி. அங்கே யார்? முதலமைச்சர். ஸோ இதை மட்டும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவரோட நியமனம் செய்யப்படுறது யாருன்னா மாநில ஆளுநர்கள். ஸோ நம்ம மாநிலத்துக்குலாம் ஆளுநர் இருக்காங்க இல்லையா, அவங்க யார் நியமனம் செய்வார்னா குடியரசுத் தலைவர். அடுத்து உச்சநீதிமன்றத்தோட நீதிபதி, அடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதி, மற்ற நீதிபதிகள், ஓகேவா? இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞரில் வழக்குரைஞர், ஓகேவா? வழக்கறிஞருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ பார்த்துங்க, வழக்குரைஞர், தலைமை கண்ணுக்கு தணிக்கையர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஓகேவா? ஸோ இத்தனை பேரும் தான். அடுத்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்கள், ஓகேவா? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க இல்லையா, நடுவண் அரசு பணியாளர்கள் இவங்களாம், ஓகேவா? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்கள், நடுவண் அரசு பணியாளர்கள், தேர்வாணையத்தின் தலைவர்கள், இதர உறுப்பினர்கள். அடுத்து நாட்டு தூதுவர்கள், அதாவது தூதுவர்கள் இந்த நாட்டில் அந்த நாட்டுக்கு போவாங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் யார் நியமிப்பா அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமிப்பாங்க, ஓகேவா? ஸோ அடுத்து சட்டமன்ற அதிகாரங்கள். தேர்தலுக்கு பின்னாடி வந்து நாடாளுமன்றம் புதிய கூட்டத்தொடரை வந்து துவங்கி வைப்பது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். இதே மாதிரி மாநில அரசில் யார்? ஆளுநர், சரிங்களா? ஸோ நீங்கள் படிக்கும்போது அது ரெண்டையும் கம்பேர் பண்ணியே படிங்க போதும். ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் தான் தொடங்குது. அங்கே யாருடைய உரையுடன் தொடங்கும்? அங்கே ஆளுநருடைய உரையுடன் தொடங்கும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை இவர் கூட்டுவார், ஓகேவா? அதே மாதிரி இவர் ஒப்புதல் பெற்ற பிறகு தான் மசோதா வந்து சட்டமாக மாறும். ஸோ ஒப்புதல் பெறாத வரைக்கும் அதை என்ன சொல்லுவோம்னா மசோதான்னு சொல்லுவோம். ஒப்புதல் பெற்ற பிறகு சட்டமாகனு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி நிதி மசோதா வந்து இவர் அனுமதியின்றி அறிமுகம் செய்ய முடியாது, சரிங்களா? யாருடைய அனுமதியின்றி நிதி மசோதா அறிமுகம் செய்ய முடியாது அப்படின்னா குடியரசுத் தலைவரோட அனுமதி இன்றி. நாடாளுமன்றத்தின் அதாவது இரு அல்லது ஒரு அவையை இவரால் வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியும். 2 அவைகளையும் இல்லைன்னா ஒரு அவையும், அதாவது மக்களவை மாநிலங்களவை 2 தான், ராஜ்யசபா லோக்சபா இருக்கு இல்லையா, ஸோ அது 2ஐயும் இவரால் முடிவுக்கும் கொண்டு வர முடியும். மக்களவையில் 5 ஆண்டு காலம் வந்து முடியும் முன்னரே இவரால் கலைக்க முடியும், ஓகேவா? மக்களவை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அடுத்து கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சமூக பணி இந்த துறைகள்லாம் சிறந்து விளங்கும் ஒரு 12 நபரை வந்து இவர் வந்து நியமிப்பார் அமைச்சர்களால், ஓகேவா? அதே மாதிரி ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்த 2 பேரை வந்து இவர் மக்களவையில் நியமிப்பார். அந்த 543 பார்த்தோம் இல்லையா, +2 545 தான், +2 வந்து இந்த ஆங்கிலோ இந்தியர்கள், சரிங்களா? அதே மாதிரி நிதி அதிகாரங்கள் என்ன? மத்திய நிதியமைச்சர் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை இவரின் அனுமதியுடனே தான் மக்களவையில் சமர்ப்பிக்க முடியும். இப்போ மத்திய நிதியமைச்சர் யார் இருப்பா? நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து யாரோட அனுமதியில் பெற முடியும்னா இப்போ இருக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா, அவங்களோட அனுமதியுடன் மட்டும்தான் சமர்ப்பிக்க முடியும், சரிங்களா? அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவசர கால நிதியை வந்து இவர்கிட்ட தான் அளிச்சிருக்கு.
அந்த அவசர கால சட்டங்கள் என்னென்னு தெரியுமா? சட்டப்பிரிவு 352, சட்டப்பிரிவு 356, சட்டப்பிரிவு 360. அதாவது தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, உள்நாட்டு அவசர நிலை. உள்நாட்டு இல்லை, நிதிநிலை அவசர நிலை. 3 அவசர நிலை இருக்கு இல்லையா? ஸோ அப்போலாம் அவங்க அந்த அவசர நிலையை அறிவிக்கும் போது இவர் தான் அதுக்கான வேலையெல்லாம் பார்ப்பாரு. ஏன்னா இவரால் தான் அறிவிக்க முடியும். அதனால் இவர்கிட்ட தான் அந்த நிதியை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இவர் அனுமதியின்றி எந்த மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது. யாருடைய அனுமதியின்றி எந்த மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாதுன்னா குடியரசுத் தலைவர். ஓகேவா? அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவுக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கூட நம்ம சென்னையிலையும் தூத்துக்குடியிலையும் வந்து வெள்ளம் வந்துடுது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அதெல்லாம் வந்து எதிர்பாராதது. இயற்கையில் வருது இல்லையா? அந்த பேரிடர்கள், அதெல்லாம் வந்து எதிர்பாராதது. ஓகேவா? ஸோ அந்த இதை வந்து இவர் வந்து அறிவிக்க முடியுங்கிறாங்க. 5 ஆண்டு நிதிக்குழுவை வந்து இவரே வந்து அமைக்கிறார். 5 ஆண்டு நிதிக்குழுவை அமைப்பவர் யாருன்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீதி அதிகாரங்கள் 72வது சட்டப்பிரிவு வந்து தண்டனை பெற்ற குற்றவாளி வந்து தீண்டாமையை குறைக்கவும் தண்டனையை குறைக்கவும், விடுவிக்கவும், மன்னிக்கவும் இவருக்கு அதிகாரம் உண்டு. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிர்பயான ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்து அவங்க அடிக்கடி மனு போட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து நிர்பயா வந்து இந்த போக்சோ மாதிரி ஒரு சட்டத்தில் அவங்க கைதானாங்க. ஓகேவா? பாலியல் குற்றத்தில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு அவங்க லெட்டர் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. என்ன லெட்டர் இருந்தாங்கன்னா, மன்னிப்பு கடிதம். ஓகேவா? அந்த மன்னிப்பின் பேரில் அவங்க வந்து விடுவிக்கலாம். நீங்களும் இப்போயும் நீங்கள் நிறையா படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை பண்ணுவாங்க நிறைய பேர்த்த. அது எப்படின்னா குடியரசுத் தலைவரால் முடியுமா? ஓகேவா? ஸோ குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் இவங்களை மன்னிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஆளுநரால் வந்து தூக்கு தண்டனை தவிர மற்ற எல்லா தண்டனையும் நிறுத்தி வைக்க முடியும், அதான் மன்னிக்க முடியும். இவரால் வந்து தூக்கு தண்டனையுமே மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இராணுவ அதிகாரங்கள் சட்டப்பிரிவு 53 உட்பிரிவு 2 படி பாதுகாப்பு படையோட தலைமை தளபதி இவரே. நான் பார்த்தோம் இல்லையா? முப்படைகளின் தலைமை தளபதி அப்படின்னு. ஸோ அதான் முப்படைகளின் தலைமை தளபதி இவர் தான் அப்படிங்கிறத சொல்கிற சட்டப்பிரிவு எது அப்படின்னா சட்டப்பிரிவு 53 உட்பிரிவு 2. ஓகேவா? இவரே வந்து இராணுவத்தை வழிநடத்துவார் செய்கிறார். அடுத்து ராஜாங்க அதிகாரங்கள் தூதர்கள். ஓகேவா? தூதுவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கள நியமிப்பது, வெளிநாட்டு தூதுவர்களை இவரே வந்து வரவேற்பது, வெளிநாட்டு உடன்படிக்கை ஒப்பந்தம் இதெல்லாம் வந்து இவர் பேரில் தான் நடக்குது. நெருக்கடினால நிலை அந்த அதிகாரங்கள் நான் அப்போ முன்னாடி சொன்னேன் இல்லையா? அது அப்படியே இருக்குது பாருங்களேன். சட்டப்பிரிவு 52. அடுத்து மாநிலத்தை கலைக்காம அதிகாரம் சட்டப்பிரிவு 356 நிதி நெருக்கடி 360. ஓகேவா? நான் சொன்னது அப்படியே வந்துருக்கு பாருங்களேன். முன்னாடி சொல்லிட்டேன்னா அதுதான். ஸோ இதெல்லாம் வந்து இவர் பண்ண முடியும். இவரோட ஆட்சியில் கேரளா, பஞ்சாபில் அதிகபட்சமாக 9 முறையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றிருக்கு. அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலங்களில் நடைபெற்றதுன்னு கேட்கலாம். இல்லை அதிகபட்சமாக எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றதுன்னு கேட்கலாம். எத்தனை முறை நடைபெற்றதுன்னு கேட்கலாம். ஸோ பார்த்துங்க, இது கொஞ்சம் பாக்ஸ் டாபிக். குடியரசுத் தலைவர் நீக்கம் எதன்படி தான் குடியரசுத் தலைவர் வந்து ராஜினாமா பண்ண முடியும், இல்லைனா அவர் நீக்க முடியும்னு பார்த்தோன்னா, ராஜினாமா கடிதத்தை வந்து துணை குடியரசுத் தலைவர்கிட்ட இவரே கொடுத்தாருன்னா அவர் பதவி நீக்கப்படும். இல்லைன்னா சட்டப்பிரிவு 61 படி குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்ட பின்னர் வந்து இவர் நீக்கப்படுவார். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இவருக்கு வந்து எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் 2 அவைகளாகவும் தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றணும். இல்லைன்னா தான் அப்போ தான் வந்து சரின்னு கொள்ள முடியும். மேலும் வந்து 4 ஒரு பங்கு வந்து ஆதரவாக இருந்தால் இவர் பணி நீக்கம் செய்யலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 25 பேர் வந்து ஓகே அப்படின்னு இருந்தாங்கன்னா அப்போ வந்து இவங்களை பணி நீக்கம் செய்யலாம். பதவி காலம் முடித்தாலே வந்து மற்றவர் வந்து பதவி ஏற்கும் வரைக்கும் இவர் வந்து பதவி வகிக்கலாம். அடுத்த குடியரசுத் தலைவர் வந்து பதவி வகிக்கும் வரைக்கும் இவர் வந்து பதவி வகிக்கலாம். அடுத்து துணை குடியரசுத் தலைவர் இவர் சட்டப்பிரிவு 63 படி நாட்டின் 2வது பெரிய பகுதியில் பதவி. ஓகேவா? நாட்டின் 2வது பெரிய பதவி. அலுவலக முன்னுரையின்படி குடியரசுத் தலைவருக்கு வந்து அடுத்து இவர் வர்றாரு. ஃபஸ்ட்டு வந்து குடியரசுத் தலைவர், அதுக்கு அடுத்தது துணை குடியரசுத் தலைவர். நம்ம அந்த மேப்பில் பார்க்கும்போது அதானே பார்த்தோம். ஸோ அதுதான் இது வந்து USA துணை குடியரசுத் தலைவர் பதவியே எடுத்திருக்கு. நாட்டின் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை தொடர்ந்து நடக்க இது வந்து உருவாக்கப்பட்டது. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு குடியரசுத் தலைவர் ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லியாக இறந்துட்டார் அப்படின்னா அப்போ இவர் பண்ணலாம். வெளிநாட்டுக்கு போனானா அப்போ இவங்க அந்த வேலையை பார்த்துக்கலாம். அதுக்காண்டி முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராதாகிருஷ்ணன். சரிங்களா? முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராதாகிருஷ்ணன். தகுதிகள் இந்திய குடிமகனாகவும் 35 வயசு நிறைமராகவும் இருக்க வேண்டும். அதே தான் அங்கே இருக்க அதே தகுதி தான் இங்கேயும். நடுவண் அரசிலோ மாநில உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. அங்கே எதாவது கொடுத்திருந்தாங்க. அடுத்து
மாநிலங்களவை உறுப்பினர்களாக தகுதி பெறுதல் வேண்டும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தேர்தல் பதவி காலம் அதே தான். சட்டப்பிரிவு 66 உட்பிரிவு 1 படி மறைமுறை தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இந்த மறைமுறை தேர்தல் என்ன சொல்லுவாங்க, ஒற்றை மாற்று வாக்கு அது மாதிரி. அடுத்து பணித்துறப்பு. இவர் வந்து இறந்தால் வந்து பணி நீக்கம் வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. இந்திய குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் 2 பேர் வந்து ஒரே நேரத்தில் இல்லை அப்படின்னா அந்த துணை குடியரசுத் தலைவர் பதவியை யார் பார்ப்பா அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. ஓகேவா? அவர் தான் வந்து பணியாக பார்ப்பார். இது வரைக்கும் ஒரு ஒரே ஒரு இடம் வந்திருக்கு 2004 2014 இந்த கொஸ்டின் வந்து 2014 கேட்கப்பட்ட கொஸ்டின். சரிங்களா? அடுத்து இந்த நிகழ்வு வந்து 1969 எம் ஹரியதுல்லா அப்படிங்கிறவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் வந்து ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர். இவர் வந்து அப்போ நியமிக்கப்பட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம். மக்களவை ஒப்புதலோட மாநிலங்களவை அந்த பெரும்பான்மை ஓகேவா அதிகமாக இருக்கணும். அந்த பெரும்பான்மையோட தான் துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்க முடியும். இதனை கொண்டு வர வந்து 14 நாட்களுக்கு முன்பே வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு அது ஒரு அறிக்கை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். அதே மாதிரி நம்ம முன்னாடி அனுப்பியிருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்த செயல்பாடுகள். துணை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவையின் தலைவராக இருக்கார். மாநிலங்களவையின் தலைவர் யார்? ஸோ கேட்கலாம். மாநிலங்களவையின் தலைவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவையின் நடவடிக்கையை பயன்படுத்தும் முறை. மாநிலங்களவையின் மரபு ஒழுங்குமுறை தீர்மானம். இதெல்லாம் வந்து யாரால் சொல்லப்படுறது? இவங்களால். சரிங்களா? அடுத்து மானிய தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதி அதாவது அதை அலோவ் பண்ணுற முடிவு யார் செய்கிறதுனா இவர் தான் செய்யணும். மிகப்பெரிய பிரச்சனையோட நடவடிக்கைகளை ஒத்தி வைக்கவும் அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் இவர் பண்ண முடியும். அதாவது ஒரு கேஸ் வந்து இழுவையில் இருக்குது இல்லை நிலுவையில் இருக்குது அப்படின்னா அதை வந்து இவர் தான் வந்து முடிவு கொண்டு வரவோ இல்லை ஒத்தி வைக்கவோ முடியும். குடியரசுத் தலைவர் இல்லாத போது வந்து அதிகபட்சமாக 6 மாதம் வந்து இவர் வந்து அவரோட பணிகளை கவனிச்சுப்பார். அடுத்து முடிவு வாக்கு. சட்ட மசோதா வாக்கு நடக்கும்ப்பா. அந்த வாக்கு நடக்கும்போது ரெண்டுமே சம ஈக்குவலாக, அதாவது இங்கிட்ட 50 இங்கிட்ட 50 பேர் இருந்தாங்க அப்படின்னா இவர் வந்து சட்டப்பிரிவு 100 படி இவர் வந்து வாக்களிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதாவது இப்போ அமைச்சர்கள் வந்து இங்கிட்ட ஒரு 300 பேர் இங்கிட்ட ஒரு 300 பேர் சரியாக இருக்குது ஈக்குவலாக 2 பக்கமும் அப்படின்னா அப்போ யார் வாக்களித்து அதை வந்து பெரும்பான்மை பண்ண முடியும் அப்படின்னா இவரால். ஓகேவா? குடியரசுத் தலைவரால் தான் முடியும். அதாவது துணை குடியரசுத் தலைவரால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பிரதம அமைச்சர். இவர் வந்து அரசியலமைப்பு பிரிவு 74 உட்பிரிவு 1 குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கவும் சொல்கிற ஒரு சட்டப்பிரிவு. சரிங்களா? அடுத்து பிரதமரின் நடுவர் அமைச்சரவை குழுவை வந்து அந்த இதை வந்து இவர் தான் சொல்கிறாரு. அதாவது இப்படிலாம் அமைங்க அப்படின்னு. அடுத்து இந்த பதவி வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலமைப்பு அந்த ஜனநாயக முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. பிரதம அமைச்சரோட பதவி வந்து எதன் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னா வெஸ்ட்மின்ஸ்டர். ஓகேவா? வெஸ்ட்மின்ஸ்டர் மறந்துடாதீங்க. இங்கிலாந்தின் நாடாளுமன்றம் வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனையில் உள்ளதா இது வந்து இப்படி அழைக்கப்படுது. இது எதனால் அப்படி அமைக்கப்படுதுன்னு எக்ஸாம்பிளுக்கு கூற்று காரணம். இப்போ முதல் வார்த்தை வந்து கூற்று. பிரதம அமைச்சர் இந்திய பிரதம அமைச்சரின் பதவி வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காரணம் இங்கிலாந்தின் நாடாளுமன்றம் வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனையில் உள்ளதால் இது அவ்வாறு அழைக்கப்படுகிறது சொல்லிட்டாங்கன்னா இப்போ என்ன கேட்பாங்க கொஸ்டின்? கூற்று சரி, காரணம் தவறு, காரணம் சரி, கூற்று தவறு, இரண்டும் சரி, இரண்டும் தவறு. ஸோ அப்போ இரண்டும் சரி. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கேட்பாங்க, பார்த்துங்க. அடுத்து நாட்டின் முதல் பிரதமர் யார்? ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? அதே மாதிரி மக்களவையின் பெரும்பான்மை கட்சி தலைவரை பிரதமராக குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். ஓகேங்களா? இப்போ கூட 2வது முறையாக சரிங்களா யார் ஆனது? நம்ம பிரதமர் மோடி தான் 3வது முறையாக பிரதமராக இருக்கார். ஸோ அதுதான் யார் அதை நியமனம் பண்ணி வைப்பா? திரௌபதி முர்மு. இப்போ குடியரசுத் தலைவராக இருந்தால் திரௌபதி முர்மு தான் பண்ணி வச்சாங்க. அடுத்து குடியரசுத் தலைவர் பிரதமரின் ஆலோசனையின்படி தான் மற்ற அமைச்சர்களை நியமிக்கிறார். அதை நாங்கள் அங்கேயே பார்த்தோம். யாரில் பார்த்தோம்? குடியரசுத் தலைவரோட இதில் அந்த பணிகள்லேயே பார்த்தோம். குடியரசுத் தலைவர் வந்து இவருக்கு பதவி பிரமாணமும் இரகசிய பிரமாணமும் செய்து வைப்பார். இது முக்கியமான பாயிண்ட்பா. பதவி பிரமாணம் இரகசிய பிரமாணம் செய்து வைப்பார். நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். முக்கியமானது. ஆனால் 6 மாதத்துக்கு நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 6 மாதத்துக்குள்ளே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லணும், இல்லைன்னா அது நீக்கப்படும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து அமைச்சர்கள் வந்து மக்களவை பொறுப்புடையவர்களாக இருக்காங்க.
இந்த அமைச்சர்கள்லாம் யார்? மக்களவைக்கு பொறுப்புடைய அமைச்சர்களாக சொல்கிறாங்க. அடுத்து செயல்பாடுகளும் கடமைகளும். இவரோட கடமையை வந்து பிரிவு 78 கூறுது. பிரிவு 78 எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா, பிரதமரோட கடமை பற்றி கூறுது. இவர் மற்ற அமைச்சர்களின் நிலைமை அறிந்து அரசின் பல்வேறு துறையை எடுத்துரைக்கிறார். அதாவது பல்வேறு துறைகளை வந்து எடுத்து அவங்களுக்கு வழங்குறதும் சரி, அதை எடுத்து சொல்கிறதும் சரி. சரிங்களா? அடுத்து இவர் தலைமை ஏற்கும் அமைச்சரவையின் தேதி, நிகழ்ச்சி நிரலை வந்து இவர் தான் முடிவெடுக்கிறார். அதாவது ஒரு ஷெட்யூல் இருக்கு இல்லையா? அந்த ஷெட்யூலை யார் போடுவா அப்படின்னா இவர் தான் செய்வாராமா. இவர்கிட்ட காட்டிட்டு தான் அது ஓகேன்னு போயிடும். ஓகேன்னு அதை செய்வாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து கேபினட் அமைச்சரவை கூட்டம் நடைபெறும்பொழுது இவர் வந்து அந்த துறைக்கு மூத்த சகோதரர்கள் 2 அல்லது 3 பேரை வந்து இயல்பாக கலந்து ஆலோசித்து அதை நடைபெறுத்தலாம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கல்வித்துறை, சுகாதாரத்துறை இருக்குன்னா, அந்த துறையில் மூத்த நபர்கள் யாராவது இருப்பாங்க இல்லையா? அவங்ககிட்ட வந்து ஆலோசனை செய்துட்டு இவங்க வந்து அதை கலந்து ஆலோசித்து போடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பல துறைகளில் மேற்பார்வையிடுவது செய்கிறது யாருன்னா இவர் தான். அடுத்து மத்திய அரசின் விவகாரங்களை சட்டத்திற்கு முன்மொழிவுகள் அமைச்சரவையில் அனைத்து முறைகளையும் குடியரசுத் தலைவரோட விவாதிக்கம் செய்கிறவர் யார் அப்படின்னா பிரதமர் தான். இவர் வந்து குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் பாலமாக இருக்கவர். கேட்கலாம்ப்பா, முக்கியமான பாயிண்ட் இது. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் பாலமாக இருப்பவர் யார் அப்படின்னா பிரதமர். சரிங்களா? பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர் தான் பிரதம அமைச்சர். இவர் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் பிரதம அமைச்சர் இருக்கார். சர்வதேச நாடுகள், காமன்வெல்த் அணிசேரா நாடுகளோட உச்சி மாநாடு, சார்க் நாட்டு மாநாடு, இதெல்லாம் வந்து நாட்டின் பிரதிநிதியாக பங்கேற்கிறார். இப்போ கூட T20 T7 T21 நடந்துச்சு இல்லையா? அப்போ ரீசெண்டாக கூட பதவியேற்ற முதல் பிரயாணம் தான் போனார் இங்கிலாந்துக்கு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் எதுலேருந்து போகிறாங்க? இதன் மூலமாக தான், சர்வதேச மாநாடுகள் மூலமாக இவர் போகிறாரு. சரிங்களா? அடுத்து அமைச்சரவை குழு. தேர்தலுக்கு பின்னாடி வந்து பிரதம அமைச்சரோட ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சரவையை நியமனம் செய்கிறார். மக்களவை உறுப்பினர்களில் 15% பேர் மட்டும்தான் அமைச்சரவை உறுப்பினராக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பிரதம அமைச்சரோட சேர்த்து தான் 15%. இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரையறையின்படி தான் சொல்கிறாங்க. எதன்படி சொல்கிறாங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் இது சொல்கிறாங்க. அடுத்து நடுவண் மாநில அமைச்சர்களோட வகைகள். கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள், இராசாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். அதாவது கேபினெட் அமைச்சர்கள் என்னது? கேபினெட் அமைச்சர்கள் இவங்க வந்து நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களோட முறைசாரா அமைப்பை சார்ந்தவங்க தான் கேபினெட் அமைச்சர்கள். ஓகேவா? முறைசாரா அமைப்புகள் முக்கியமாக பார்த்துங்க. இவை வந்து பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கை, உள்துறை என முக்கிய முடிவுகள்லாம் இவங்க எடுக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்து இருக்கவங்க யாருன்னா ராஜாங்க அமைச்சர்கள். இவர்கள் வந்து அமைச்சரவை குழுவின் 2வது வகையினர். முதல் வகையினர் கேபினெட் அமைச்சர்கள், 2வது வகையினர் வந்து அமைச்சரவைகள் இராசாங்க அமைச்சர்கள். இவங்க வந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளோட பொறுப்பு அமைச்சர்களாகவும் இருக்காங்க. அழைப்பு விடுத்தால் அமைச்சரவை குழுவிலையும் கலந்துக்குவாங்க. அதாவது கூப்பிட்டா போவாங்க, அவ்வளோதான். அடுத்து இணை அமைச்சர்கள். இவங்க வந்து ராஜாங்க அமைச்சர்களின் அடுத்து வரவங்க 3வது அமைச்சராக இருக்காங்க. கேபினெட் இராசாங்க அமைச்சருக்கு உதவுவது இவங்க இருக்காங்க. அதாவது 3வது ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேவா? அடுத்து முக்கியமான டாபிக்ப்பா, இந்திய நாடாளுமன்றம். சரிங்களா? இது வரைக்கும் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? நிர்வாக அதிகாரத்தில் யாரை பார்த்தோம்? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை அந்த குழு. ஓகேவா? அது மாதிரி பார்த்துட்டோமா? அடுத்து செகண்ட் பார்க்குறோம். இந்த சட்டமன்றம் வழியாக வருது, நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றம். இந்திய சட்டமன்றம் வந்து அரசின் சட்டம் இயற்றும் அங்கம் வந்து இதுதான். சரிங்களா? 3 பிரிவுகளாக இருக்குது. குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா. ஓகேவா? ராஜ்யசபானா மாநிலங்களவை, மேலவை. லோக்சபானா மக்களவையில் இருக்கிற கீழவை. இது வந்து ஈரவைகளை கொண்டதாக இருக்குது. சரிங்களா? மாநிலங்களவை இது ராஜ்யசபா. இதில் வந்து 250 உறுப்பினர்களை கொண்டிருக்கு. 238 உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மற்றும் மீதி 12 உறுப்பினர்கள் வந்து யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் முறையாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை, சமூக சேவை. இலக்கியம் இலக்கியம், கலை, அறிவியல், சமூக சேவை, இந்த இதில் சிறந்து விளங்குறாங்க இல்லையா? அவங்கள 12 பேரை வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறார். இதுக்கு இந்த அமைச்சர்களாக. அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் என்னென்ன? ஓகேங்களா? கேட்கலாம். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தகுதிகளை கொடுத்துட்டு அதை கூட்டு காரணத்தில் கேட்கலாம். முக்கால்வாசி இப்போ எல்லாம் எல்லா கொஷினுமே கூட்டு காரணத்தில் தான்ப்பா கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. இந்திய குடிமகனாக இருக்கணும். இது எல்லாத்துக்குமே காமன்ப்பா. இந்திய குடிமகனாக இருக்கணும். 30 வயது பூர்த்தியாகணும். நல்லா பாருங்கள், வயது தகுதி பார்த்துக்குங்க. 30 வயது. அரசு பதவியில் இல்லாது இருக்கணும். பெற்ற கடனை திருப்பி தந்தவராக இருக்கணும். ஏன்னா ஒரு கடனவே தர முடியாதவர் எப்படி பார்க்கவாரு அப்படிங்கிற மாதிரி தான். சரிங்களா?
பெற்ற கடனை திருப்பி இருத்தல் கூடாது. பாருங்க, தராதவராக இருத்தல் கூடாதுங்கிறாங்க. அதான் பெற்ற கடன் திருப்பி கொடுக்குறவங்களா இருக்கணும். அதை விட்டு வாங்கிட்டு டியூ கட்டாமல் லோன் வச்சுட்டு இருக்கக்கூடாது. மக்களவையிலோ அல்லது சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருத்தல் கூடாது. ஏன்னா இதில் எல்லாமே இருந்தால் மட்டும் தான் இவங்க அதில் பதவி வைக்க முடியும். பதவிக்காலம் மக்களவை ஒரு நிரந்தர அவை. இது வந்து முடிவுக்கு வரவே வராது, கலைக்க முடியாத ஒரு அவை. ஓகேவா? இதில் வந்து இந்த முறைக்கு பதிலாக ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஓய்வு பெறாங்க. அது எப்படி அப்படின்னா 6ல் ஒரு பங்கு அது மாதிரி. சரிங்களா? ஸோ அடுத்து தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவர். இதோட மாநிலங்களவையின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர். நம்ம இதை அங்கேயே பார்த்தோம் இல்லையா? அடுத்து தேர்தல். மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து, அதாவது எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஒற்றை மாற்று வாக்கு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது வந்து மறைமுக தேர்தல் முறை அப்படிங்கிறாங்க. அடுத்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க இவங்க தான். அடுத்து நிதி மசோதா. நிதி மசோதாவை வந்து திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. இது நமக்கு தெரியும். ஓகேங்களா? நிதி மசோதாவை திருத்தம் செய்யவும் முடியாது, நிராகரிக்கவும் முடியாது. இங்கு வந்து நிதி மசோதாவை மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். அதான் அறிமுகப்படுத்த தான் முடியும். ஓகேவா? நிராகரிக்கவோ திருத்தம் செய்யவும் முடியாது. இம்மசோதா வந்து மாநிலங்களவை ஒப்புதலுடன் தான் சட்டமாக மாறும். எல்லாத்தையும் ஒப்புதல் செஞ்சுட்டு அப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட போகும். ஃபஸ்ட்டே பார்த்து குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் செஞ்ச பிறகு மட்டும்தான் அது சட்டமாக மாறணும். அதுவும் 14 நாட்களுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லைன்னா அது சட்டமாக மாறாது. அடுத்து மக்களவை. மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொண்ட நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவை. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க டைரெக்டாக. அதிகபட்ச உறுப்பினர்கள் வந்து 552. ஆனால் தற்போது எத்தனை இருக்காங்க? தற்போது எத்தனை பேர் இருக்காங்க? 543 இருக்காங்க. 2 பேர் வந்து அந்த ஆங்கிலோ இந்தியன். சரிங்களா? ஸோ 530 உறுப்பினர்கள் பல மாநிலங்களில் இருந்தும் 13 உறுப்பினர்கள் வந்து யூனியன் பிரதேசங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆங்கிலோ இந்தியன் 2 பேர். அங்கே போடலப்பா, ஸோ பாட்டுங்க. அங்கே பாருங்கள், ஆங்கிலோ இந்தியன் இங்கே 2 பேர். ஓகேங்களா? ஸோ அடுத்து தற்போது வந்து 545 உறுப்பினர்கள் இருக்காங்க. அடுத்து மக்களவை உறுப்பினர்களுக்கான தகுதிகள் என்ன? இந்திய குடிமகனாகவும் 25 வயது குறைவாகவும் இருக்க வேண்டும். சரி, குறைவாகவும் இல்லை, குறைவாகவும் இருக்காமல் இல்லாமல் இருக்கணும். அதாவது 25 வயசுக்கு மேலே இருக்கலாம். அது மாதிரி தான். அடுத்து அவர் பெயர் நாட்டின் ஏதாவது ஒரு இந்த நாடுன்னு சொல்லலை, நாட்டில் எங்கேயாவது இருக்க வாக்காளர் பட்டியலில் இருந்தால் போதும். அடுத்து மத்திய மாநில அரசு பணியில் இருத்தல் கூடாது. பெற்ற கடனை திருப்பி தர முடியாதவராக இருத்தல் கூடாது. அவ்வளோதான். அடுத்து மக்களவை தேர்தல் வந்து பதவி காலத்தில் 5 ஆண்டுகள். நம்பிக்கை வாக்கு கணக்கெடுப்பின்படி கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் மக்களவை கலைக்கலாம். யாரால் கலைக்க முடியும்னா குடியரசுத் தலைவரால். இதை நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? மக்களவை தேர்தல் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதனால இது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிறபடி செய்யப்படுது. வயது வந்து வாக்குரிமையின்படி 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்கலாம். தற்போது நடைபெற்ற தேர்தல். சரிங்களா? அடுத்து மக்களவையின் செயல்பாடுகள். அனைத்து மசோதாவையும் நிறைவேற்ற முடியும் இவங்களால். குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கும் விவகாரங்களில் மாநிலங்களை போலவே மக்களவையும் அதிகாரம் பெற்றிருக்கு. சரிங்களா? எந்த மசோதாவையும் நிறைவேற்ற அதிகாரம் பெற்றுள்ளது எது? மக்களவை. சரிங்களா? எந்த மசோதாவையும் அந்த அதிகாரம் பெற்ற அமைப்பு எதுனா மக்களவை. நல்லா பார்த்துங்க, மக்களவை. மக்களவை உறுப்பினர்களால் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் அவரோட இவங்களெல்லாம், அதாவது குடியரசுத் தலைவரையோ துணை குடியரசுத் தலைவரையோ தேர்ந்தெடுக்க முடியும். தமிழகத்தின் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா, மாநிலங்களவை. சரிங்களா? மாநிலங்களவைக்கு 18 பேர், மக்களவைக்கு 39 பேர் +1 புதுச்சேரியில், அதான் 40 பேர். இப்போ கூட 40 தொகுதியிலுமே திமுக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதான் 39 +1. அதான் காங்கிரஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்திருக்கு. இப்போ நடைபெற்ற 2024 நடைபெற்ற தேர்தலில் அதான் 39 +1 தான் புதுச்சேரி. சரிங்களா? ஸோ அதே மாதிரி மாநிலங்களவை எத்தனை பேர்னா 18 பேர். எல்லாம் பார்த்துங்க, மாநிலங்களவை 18 பேர், மக்களவை 39 பேர். இதையும் கேட்கலாம், அதிகபட்சம் கேட்க வாய்ப்பு இருக்குது. சபாநாயகர் மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர். அப்புறங்களே மாநிலங்களவையை தலைமையேற்று நடத்துபவர் சொல்லுங்கள். மாநிலங்களவையை தலைமையேற்று நடத்துவது யார்? துணை குடியரசுத் தலைவர். மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர். இவர் வந்து மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவர். மக்களவையை கலைத்தாலும் புதிய சபாநாயகர் வர வரைக்கும் ஒரு சபாநாயகராக இருக்கலாம். யார் மாதிரினா குடியரசுத் தலைவர் மாதிரி. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் வந்து கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் இவர் தான். இவர் வந்து மசோதாவை நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா, ஓகேங்களா? நிதி மசோதாவா சாதாரண மசோதாவானுங்கிற தீர்மானிக்கும் அதிகாரம் படைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கேட்கலாம்ப்பா.
ஒரு மசோதாவை நீதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என்று நிர்ண நிர்ணயிக்கும் இல்லைனா தீர்மானிக்கும் அதிகாரம் படைத்தவர் யார் அப்படின்னா சபாநாயகர். இவங்க வந்து மக்களவையின் தலைவர். சரிங்களா? இந்த பதவி காலியாக இருக்கும்போது அல்லது அவங்க வருகை புரியாத போது, அதாவது அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வர முடியல அப்படின்னா துணை சபாநாயகர் வந்து மக்களவைக்கு தலைமை வகிப்பார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர், நல்லா பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டும் இருக்காங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி முதல் மே வரை, மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை முதல் செப்டம்பர் வரை, குளிர்காலம் வந்து நவம்பர் டிசம்பர் ஆஃபீஸில். ஓகேங்களா? அடுத்து அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள், பணிகள்: நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுதல், நிர்வாகத்தின மேற்பார்வையிடுதல், வரவு செலவு திட்டத்தின நிறைவேற்றுதல், பொதுமக்களுக்கு வந்து குறை நீக்குதல், வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச உறவுகள், உள்நாட்டு கொள்கைகள் போன்றவற்ற விவகாரங்களை பல பணிகளை செய்கிறது எது அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ அடுத்து நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மீதான அரசால் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோரை அரசியலமைப்பு சட்ட விதிமுறைப்படி பதவி நீக்கம் செய்யவும் அதிகாரம் பெற்றது எது அப்படின்னா மக்களவை. சரிங்களா? அதே மாதிரி மாநிலங்களில் எல்லையை மாற்றி அமைக்கும் அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்திற்கு உண்டு. ஓகேவா? நாடாளுமன்றத்துக்கு தான் உண்டு, அதுலேயும் மக்களவை தான். அடுத்து இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் வேறு, வழக்கறிஞர் வேறு. சரிங்களா? 2 வார்த்தையும் குழப்பிக்காதீங்க. அதை பற்றி சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு 76 தலைமை வழக்குரைஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது. இந்திய தலைமை வழக்குரைஞரை நியமனம் செய்ய இல்லை நியமிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 76. நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரியாக இருப்பவர் யாருன்னா இவர் தான். உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான தகுதி இருந்தாலே போதும், எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் இவர் வந்து பதவி நீக்கம் படலாம், அல்லது குடியரசுத் தலைவரிடம் வந்து பதவி விலகல் கடிதத்தை அளித்தும் இவர் விலகலாம். சரிங்களா? இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் அதிகாரங்களும் அவர் செயல்படுக்கலாம். அவர் என்னென்ன பணிகள்லாம் செய்கிறாரு, அவருக்கான என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது. இவர் வந்து குறிப்பிட்ட சட்ட விதிகள் மீது 8 ஆலோசனை, ஓகேவா, 8 ஆலோசனையை வழங்குறாரு. இந்தியாவின் அனைத்து நீதிமன்றங்களையும் வழக்காடும் உரிமை உண்டு. ஓகேவா? இவரால் எந்த ஒரு நீதிமன்றத்தை கூட வழக்காட முடியும். ஈவன் ஒரு சின்ன கிளை நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம்னா சரிதான், பெரிய நீதிமன்றங்களையும் கூட இவரால் வழக்காட முடியும். அதாவது வழக்காட முடியும்னா வாதாட முடியும். சரிங்களா? அடுத்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பங்கேற்க இவருக்கு அனுமதி உண்டு. ஓகேவா? பேச பங்கேற்க அனுமதி உண்டு. நாடாளுமன்ற கூட்டத்திலோ கூட்டுக்குழு கூட்டத்திலோ வாக்கு அளிக்கும் உரிமையின்றி இவர் உறுப்பினராக இருக்கலாம். அதாவது இவர் வந்து வாக்களிக்க முடியாது, அவ்வளோதான். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய சலுகையையும் சட்ட விலகல்களையும் இவர் தான் பெற முடியும். சரிங்களா? அடுத்து நீதித்துறை, முக்கியமான பார்ட்பா நீதித்துறை. மத்திய அரசின் 3வது பெரிய அங்கம் எதுனா நீதித்துறை. நம்ம என்னென்ன பார்த்தோம்? நீதித்துறை, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. முக்கியமாக அடுத்த 3வது பட்டு தான் இது. குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்குது. அதனால தான் உச்சநீதிமன்றம் வந்து மக்களின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் தெரியாமல் இருக்கும், பார்த்துங்கப்பா. நடுவன் அல்லது மாநில அரசு, நடுவண் அரசுனாலும் மாநில அரசுனாலும் ஒன்றிய அரசுனாலும் ஒன்றுதாப்பா. அரசுகளின் சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளை நீதித்துறை தன்னாட்சி பெற்று விளங்குகிறது. ஓகேவா? தனக்கே ஒரு நீதி வரையறை இப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான். நாடு முழுவதும் ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டிருக்கும் அதிகார அமைப்பு தான் உச்சநீதிமன்றம். குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்குது. அதனால தான் இதை மக்களின் பாதுகாவலன் அப்படிங்கிறாங்க. புதுடெல்லியில் உள்ள இந்திய உச்சநீதிமன்றம் வந்து எப்போ கட்டப்படுதுன்னா 1950 ஜனவரி 28, அதாவது குடியரசு தினத்துக்கு 2 நாள் அடுத்து. சரிங்களா? அன்றைக்கு தான் துவங்கப்பட்டிருக்கு. 1935 இந்திய அரசு சட்டத்தில் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. எதனை தொடர்ந்து இது உருவாக்கப்பட்டது கேட்கலாம். சரிங்களா? அடுத்து உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு. ஸோ உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த உச்சநீதிமன்றம் வந்து ஒரு பாலிட்டியை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டுப்பா. அடுத்து 1950 நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகளை வந்து இது கொண்டிருக்கு. தற்போது வந்து ஒரு தலைமை நீதிபதி உட்பட 34 நீதிபதிகள் இருக்காங்க. சரிங்களா? அடுத்து நீதிபதிகள் நியமனம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தலைவரை வந்து நியமனம் செய்கிறாங்க. மூத்த நீதிபதிகள் வந்து குழுவின் ஆலோசனையுடன் மற்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். சரிங்களா?
அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கான அவங்க தகுதிகள் என்னென்னு பாருங்கள். இந்திய குடிமகனாகவும் 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் பணிபுரிஞ்சும் இருக்கணும். அல்லைன்னா 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்குரைஞராக, ஓகேவா, வழக்குரைஞர் வேறு 2க்கும் வித்தியாசம் பார்த்துங்க. அந்த செயலாற்றிருக்கணும். குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட இயல்பு வல்லுநராகவும் இருக்கணும். பதவி காலம் முடியும் முன்னாடி குடியரசுத் தலைவர்கிட்ட நம்ம பதவி விலகல் கடிதம், அதாவது பதவி நீக்க கடிதத்தை கொடுத்துட்டோம்னா பதவி விலகல் தான் ஆயிடலாம். சரிங்களா? கடிதத்தை வழங்க வேண்டும். ஸோ அந்த பாதிதான் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கலாம், இல்லைன்னா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, ஓகேவா, அவங்கள்ட்ட கொடுக்கலாம். உச்சநீதிமன்ற தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லி. இதாவது தெரிஞ்சதான். ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்களும் பணிகள். இந்திய அரசிற்கு 1 அல்லது அதற்கு மேற்பட்ட 2 அந்த நீதிமன்றங்களை கொண்டு வந்திருக்கலாம். அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதோடு அதன் தொடர்பான சிக்கல்களையும் இது நீக்கி வைக்குது. அடுத்து மேல்முறையீட்டு நீதி வரையறை. ஓகேங்களா? இப்போ தான் நீதி வரைய வருது. உச்சநீதிமன்றம் நாட்டின் இறுதி மேல்முறையீடு நீதிமன்றமாக, ஓகேவா. ஸோ நாட்டோட இறுதி அந்த நீதி அமைப்பு இல்லை நீதிமன்றம் எது அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான். இது நீதிமன்றங்களின் உரிமையியல், குற்றவியல், அரசியலமைப்பு, வழக்கு மீதான தீர்ப்புகளுக்கு எதிராக அந்த வழக்குகளை விசாரிக்குது. அதாவது மேலே வரும்போது எல்லா வழக்குகளையும் இது விசாரிக்க செய்ய முடியும். ஆலோசனை நீதி வரையறை. பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்குது. இது உச்சநீதிமன்றத்தில் பற்றி. சரியா? அடுத்து இதர நீதி வரையறை. இதர நீதி வரையறை என்னென்ன இருக்குன்னா, உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணைக்கு இந்தியாவின் அனைத்து பகுதியிலும் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்த முடியும். ஓகேவா? ஸோ அதாவது எல்லா நீதிமன்றத்துக்கும் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி இருக்கிறது எதுனா உச்சநீதிமன்றம். நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள், வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளை உருவாக்க உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் கூற்று காரணத்தை கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நீதி புலனாய்வு. ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது. சரியா பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அதாவது ஒரு சட்டம் ஏற்றுறாங்கன்னா சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்று அறிவிக்கும் அதிகாரம் படைத்த அமைப்பு எது அப்படின்னா உச்சநீதிமன்றம். அடுத்து உச்சநீதிமன்ற மறு ஆய்வு அல்லது அதிகாரம். நடுவண் அரசு மாநிலங்களுக்கு இடையேயான ஆணை மத்திய அரசு மாநில அரசுக்கு இடையேயான பிரச்சனை, அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள் இல்லை கருத்து வேறுபாடுகள், அதெல்லாம் விலைக்கு தெளிவுபடுத்துறது, அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது. ஓகேவா? அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுனால தான் உச்சநீதிமன்றம் மக்களின் பாதுகாவலன், அதாவது மக்களின் பாதுகாவலங்கிறாங்க. மாநில சட்டமன்றங்கள் ஏற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது. ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு அதே பயன் தான். அறிவிக்கும் அதிகாரம் படைத்த அமைப்பு எதுனா உச்சநீதிமன்றம் தான். சரிங்களா? ஸோ இதோட மத்திய அரசு ரபிக் முடியுது. சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன வருது பாருங்கள். மொதல் 3 அமைப்பாக பிரிக்கிறோம். நிர்வாக அமைப்பு, அடுத்து சட்டமன்றம், அடுத்து நீதித்துறை. நிர்வாக அமைப்பில் யார் வருவா? ஃபஸ்ட்டு நிர்வாக அமைப்பு. அதில் யார் வருவாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அடுத்து அமைச்சரவை குழு. அடுத்து சட்டமன்றம். சட்டமன்றத்தில் என்ன வரும்? ராஜ்யசபா, லோக்சபா, அதில் இருக்க உறுப்பினர்கள். அதே மாதிரி நிர்வாக அமைப்பில் என்ன வரும்? நீதித்துறையில் என்ன வரும்? உச்ச நீதிமன்றம், அடுக்கில் உயர் நீதிமன்றம், அதுக்கடுத்து அந்த நீதிபதிகள் மற்றவங்க எல்லாமே வருவாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோதான். இதான் மத்திய அரசு. மத்திய அரசு படிக்கும்போது நீங்கள் அடுத்து மாநில அரசு டாபிக் நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மாநில அரசும் சேர்த்து படிச்சிங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா முக்கால்வாசி மறக்காதுப்பா. சரிங்களா? ஸோ இதில் இருக்க சட்டப்பிரிவுகள் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க, கிளியராக படிச்சுக்கோங்க. ஸோ நிறையா கொஷின்ஸ் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின். குடியரசுத் தலைவர் பணிகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஸோ முதல் கொஷின் இதுதான். குடியரசுத் தலைவர் பணிகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? இதை முதல் கொஷின். இதுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் போட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின். நாட்டின் முதல் பிரதமர் யார்? ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் தான், இதனால ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து 3வது கொஷின். மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்காலம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 கொஷினுக்கான ஆன்சரை கமெண்டில் போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். தேவைப்படுறவங்க ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுவரை உங்களிடம் விடம்பெறுவது ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமியிலிருந்து சிவசக்தி. நன்றி. மேலும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி.